தாம்பரம் அருகே தேசிய அரசியலமைப்பு சட்ட உருவாக்க நாளான இன்று தனியார் சட்டக்கல்லூரியில் மாதிரி இளைஞர் பாராளுமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கிழக்கு தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரியில் மாதிரி இளைஞர் பாராளுமன்றம் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தேசிய அரசியலமைப்பு சட்ட உருவாக்க நாளான இன்று இந்திய நாடாளுமன்ற அமைச்சரவையுடன் இணைந்து தனியார் சட்டக்கல்லூரி இதுபோன்று பாராளுமன்றம் நடத்தியது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெறுவது போலவே புதிய சட்டமன்ற சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. விவாதமும் நடைபெற்றது. நாடாளுமன்ற நடைமுறைகள், குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒரு மசோதா எப்படி நிறைவேற்றப்படுகிறது போன்றவற்றை நடைமுறை வாயிலாக தெரிந்து கொண்டனர். பாராளுமன்றம் ஒரு பெண் பிரதமரை தேர்ந்தெடுக்க, அதுவும் பாரத் சட்டக்கல்லூரியிலே ஒரு பெண் பிரதமர், பெரிய மகிழ்ச்சி. அந்த அம்மையார் இந்த நிகழ்வில் மிகவும் வியந்து பார்க்கின்ற வகையில் ஒவ்வொருவருடைய இந்த பேச்சாற்றல், இந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற